Hi, hello friends. Welcome to Savana Samila. இப்போ நம்ம இந்த விசிலர்ஸ் மெத்தட் பார்க்குறோம். இந்த விசிலர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப் லிங்காக கொடுத்துருப்பேன். அந்த ஜீப் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே வந்து ஜீப் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணது அதோட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த டெம்ப்ளேட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விசிலர்ஸ் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசிலர்ஸ் எப்படி மேக் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துல விசிலேஷன் பார்த்தீங்கன்னா விசிலேஷன் 21 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பதிலேருந்து பென்சில் ஐக்கன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு இது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமில் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து டாட் மாதிரி இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ஆட் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் விசில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதில் டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து டார்க்காக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலரை வந்து. அது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜுக்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி இல்லை கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா இல்லை ஒயிட் கலரில் டிஃபால்ட்டாக இருக்கும், இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் பேக்ரவுண்ட் கலரை வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு இமேஜ்னு கொடுத்துருக்காங்க, அது டேக்லைனில் வந்து அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு இதில் பிக் மீனிங் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆயிரும். உங்களுக்கு அது வந்து ஒழுங்காக செட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பொசிஷன் ஒரு 4வது உள்ள ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி மூவ் ஆகும். அதுக்கடுத்து லாஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பு அண்ட் டவுனு 2 சைடு மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஓவராக மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக தான் மூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பொசிஷன் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து ஓகே இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்து காமிக்கிறேன் அது ஒழுங்காக செட் ஆகிருக்கான்ட்டு. இப்போ லைட்டாக கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அலைன்மெண்ட் பொசிஷனை யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து பிளாக் சைடை ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 4வதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் விசில் டிக் பண்ணாமல் இருக்கும், அதில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சுற்றில வந்து உங்களுக்கு பிளாக் சைடை வந்து ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ்னு கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ராக பால்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். அதுக்கு மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதில் விசில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கலர் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, உங்களுக்கு தேவையான கலரை இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லோ கலரில் வைக்கிறேன், எல்லோ கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரில் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் இந்த மாதிரி காட்டும். இது எதுக்குண்டான பிளர் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவுட்டர் சைடில் வந்து பிளர்ராக தெரியறதுக்கு அதுக்குண்டான பிளர் ஆஃப்ட் தான் இது. அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ டார்க்னஸ் வந்து எடுத்து விட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ சேஞ்ச் பண்ண போதெல்லாம் வந்துன்னா அந்த பார்ட்டிகல்ஸில் வந்து அந்த அவுட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளர்ராக இருக்கிறது, அதில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ரெட் கலரில் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகுறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் கொடுக்குறேன்.
பிளாக் கலரில் கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே 2 அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு பிளர் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து டைமுக்கு உண்டான டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிளோட நீங்கள் டைம் கரண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்து டைம் வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இது மூலமாக வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அண்ட் கிளிக் வந்து இதில் வந்து கஸ்டம்ஸாக உங்களுக்கு ஃபாண்டெலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுற பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 3வது அதில் ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது தெரியுது உங்களுக்கு அந்த டைம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக் லைனில் வந்து லைன் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லைன் 1 அந்த இமேஜை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமர் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசில் வந்து டிக் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைனில் வந்து அந்த ரெட் கலரில் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலரை இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக் லைனில் வந்து டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான இமேஜ் அது எதுக்குண்டான டாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு அந்த லைன்லேயே வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். பிளாக் கலரில் ரொட்டேட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிளிங்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு காட்டும் அந்த பிளாக்ல வந்து அதை எப்படி கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா அந்த இமேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலரில் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான கலரை இதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இமேஜில் வந்து கஸ்டம் பில்லில் பிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பிக் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா தெரியுது ஃபஸ்ட்டாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். அது பிக் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக் லைனில் வந்து ஃபயர் 1 அதுக்குண்டான இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு பிக் மீனிங் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து ஃபயர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிஃப் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு கார்னரில் ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியுது. அதே போல் தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்றும் இமேஜ் ஃபயர் 2ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு பிக் மீனிங் கொடுத்து அதே ஃபயர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதே போல் தான் ப்ரொசீஜர். அந்த பாரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து விசிலாக காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சாங்கை உங்களுக்கு மறைச்சிருந்துச்சு அதனால தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாட்டமில் வந்து அந்த பார் வந்து செட் ஆகிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹை ஸ்கேல் பண்ண நினச்சிங்கன்னா ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை ஸ்கேல் பண்ணவும் உங்களுக்கு தெரியுது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 4 டாட் மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ஸ்கேல் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹை ஸ்கேல் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து கம்மியாக வச்சுறேன் 1000 வச்சுறேன். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா பிஹேவியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை வந்து சாஃப்ட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண நினச்சினா சாஃப்ட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பேக்ரவுண்டில் வந்து. இப்போ நான் 2லேயே வச்சுருக்கேன். ஹை ஸ்கேல் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி மைனஸில் வச்சுருந்தேன், அதனால தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. மைனஸில் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் காட்டுது. இப்போ ப்ளஸில் வச்சதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் காட்டும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து ப்ளஸில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாரும் அதே மாதிரி தான். நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாட்டமில் உள்ள பார் தான் இது. அதே போல் தான் லெஃப்ட் சைடு இருக்கும். அந்த 4 டாட்டுக்குள்ளான பார் தான் இது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 வித பார்ட்டிகல்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அது ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் மீனிங் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து ஸ்டார் இமேஜ் எதுவும் பேஞ்ச் இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஸ்டமைஸாக நான் கொடுத்துருக்கறது வந்து ஆட் பண்ணேன். பேக்ரவுண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அது. இப்போ நான் பிக் மீனிங் கொடுத்து ஸ்டார் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துக்கலாம். அதே போல் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் மீனிங் கொடுத்து ஸ்டார் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று அதேமாதிரி தான். பிக் மீனிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸை கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் ஸ்டாரை வந்து ஆட் பண்ணிட்டேன். பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா சூஸ் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கோடில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கோடு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கும். அது மெயின்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோட வித் பார்த்தீங்கன்னா 190 இருக்கும். வீடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அடிஷனலாக வந்து டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோட வித்து 720 கொடுத்துக்கோங்க. வீடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1280 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் முடிஞ்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஷேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி சைஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோட வித்து 1280 கொடுத்துக்கோங்க. வீடியோட ஹைட்டும் வந்து உங்களுக்கு 1280 கொடுத்துட்டு ரெண்டையும் சேமாக கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து கிளியரன்ஸாக கிடைக்கும். உங்களுக்கு 30ல் இருக்கும். பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.0ல் இருக்கும். அது வந்து 18.0ன்னு மாற்றிக்கோங்க உங்களுக்கு. அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோ வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.